விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனது குறித்து உங்களுடைய கருத்துனா, ஒரு பெரிய நடிகருடைய படம் லீக் ஆகியிருக்கு. துரோகம், பச்சை துரோகம். படம் வெளிவருவதற்கு முன்பு அதை கருவிலேயே சிதைத்த ஒரு பாவம். இத்தனை கோடி காசு இன்வால்வ் ஆன ஒரு வியாபாரம், ஒரு வணிகம், ஒரு வர்த்தகம், ஒரு இண்டஸ்ட்ரி. அதை தாண்டி அதை நம்பி இருக்கிற ஆயிரம் தொழிலாளிகளுடைய சோறு, அரிசி, பருப்பு. நெருங்கி 2 படங்கள் அவரோட வேலை செஞ்சதுனால, அதுக்கப்புறமா ஒரு நண்பனா சகோதரனை இன்று வரை அவரோட தொடர்றதுனால சொல்றாருல, தொடமாட்டேன் தொட்டா விட மாட்டேன்னு. அது உண்மைதான். தொடமாட்டேன் தொட்டா விட மாட்டேன். இப்போ நீங்கள் டைலாக் சொன்னீங்களே சார், அந்த மாதிரியே உங்கள் படத்தில் உள்ள ஒரு டைலாக் கூட ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் சார் சிஎம் ஆனதுக்கப்புறம் சொல்லக்கூடாது செய்யணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா சார்? விஜய் சார் ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணலை. எந்த அரசியல் கட்சியும் அவரு மக்கள் நலனுக்காக ஒரு அரசியல் பண்றாருன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். அதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து தான் ஆகணும். விஷயத்தை அவ்வளோ ஈஸியா டிசைட் பண்ண மாட்டேன். ஒரு ஒன்ஸ் அவர் அதை டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதற்கான முழு முயற்சி, அதற்கான முழு திட்டமிடல், அதற்கான முழு உழைப்பு அடையாம நமக்கு தோண மாட்டான். தொட மாட்டேன் தொட்டு விட மாட்டான் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு, அந்த சூழலுக்கு, அந்த சீனுக்கு ஒன்றை எழுதணுமே தவிர இவர் நாளைக்கு சட்டசபைக்கு வருவார், சபாநாயகர் பேசுவார் அப்படின்னு நினைச்சலாம் நம்ம எழுதலை. ஆனால் வாழ்க்கையில் அது நடக்கும்பொழுது ஒரு நடிகனாக தான் அவரை நான் பார்த்துருக்கேன், ஒரு நண்பனாக பார்த்துருக்கேன், ஒரு தயாரிப்பாளராக பார்த்துருக்கேன். ஏன்னா திருமலைக்கு கேபி சார் தான் ப்ரொடியூசர். ஆனால் ஆதி விஜய் சாரை ப்ரொடியூஸ் பண்ணார். Okay. So I know him as an actor, as a friend, as a brother, as a producer and a distributor. எல்லாமாகவும் அவரை நான் பார்த்துட்டேன். ஆனால் ஒரே ஒரு நாள் கூட அவரை முதலமைச்சராலாம் நான் பார்த்தது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் விஜய் சாருக்கு திருமலை, ஆதி அப்படின்னு 2 ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் ரமணா சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? விஜய் சார் எப்படி இருக்காரோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக சந்தோஷமா நானும் இருக்கேன். ஓகே. விஜய் சாரை பற்றி நீங்கள் பேசி நாங்கள் பார்த்து பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இந்த சந்திப்பு நடக்குது. விஜய் சார் கட்சி ஆரம்பித்தப்போ மாநாடு, அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா சார்? அவர் கடந்த 28 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஸோ இந்த கட்சி மாநாடு மட்டும் இல்லை, இன்று வரைக்கும் கூட அவர் ஒரு நல்ல நண்பரா, நல்ல சகோதரனா, குடும்பத்தோட நல்ல பழக்கத்தோடு தான் இருக்கிறோம். ஓகே. ஸோ எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகே. இப்போது அவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆகிட்டார். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் மேலே நிறைய கிரிட்டிக்ஸ் இருந்துச்சு. இவரெல்லாம் எப்படி செய்வார், வாய்ப்பு இல்லை, அவராலேயே முடியல, அவரே பேசியிருக்காரு, இந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் உடைச்சிட்டு இவ்வளோ பெரிய ஒரு சிஎம்மாக ஆகியிருக்காருல்ல, அது எப்படி சார் இருக்குது உங்களுக்கு உங்கள் பார்வையில்? அதாவது தம்பி, அவர் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தொழிலில் யாரால இருந்தாலும் முதல் தலைமுறையில் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு வரும்பொழுது ஒன்று அவர்களுக்குள்ளேயே நம்மளால் இது முடியுமா. இப்போ நானோ சரி, நீங்களோ சரி, ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்பொழுதும், ஓகே, நீங்கள் இந்த துறையில் மீடியாவில் வரும்பொழுதும் 4 பேர் பார்க்கும்போதெல்லாம் என்னப்பா நீலாம் போய் சினிமாவில் போயிட்டு பாரதராஜ் ஆகிடுயா, மணிரத்னம் ஆகிடுயா அப்படின்னு என்ன கேட்டவங்களும் உண்டு, உங்களை கேட்குறவங்களும் உண்டு. இன்னொன்று, நமக்கே ஒரு பயம் இருக்கும், என்னடா நம்ம ஏதோ இப்போ யோசிக்கிறோம், நல்லா வரணும்னு பார்க்குறோம், ஆனால் வந்துடுவோமா அப்படின்ற இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே இருக்கும். இது மக்கள் அவரை விமர்சிக்கிறாங்க, இல்லை அவர் இப்படி பண்ண மாட்டாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இயல்பாக. இது இவருக்கு மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை தலைவர்களுக்கும், அத்தனை தொழில் முனைவர்களுக்கும், அத்தனை கலைஞர்களுக்கும்
எல்லாருக்குமே இது இருக்க தான் செய்யும், இருக்கும். ஓகே இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வேணா வரணும். ஓகே அது ஒன்று தன் மீது இருக்கிற நம்பிக்கை, ஓகே இன்னொன்று அதற்கான உழைப்பு, அதுக்கு வர்ற ஒரு ரிசல்ட். இதை பொறுத்து தான் யாருமே இங்கே பிறக்கும்போது தமிழ் தெரிஞ்சு பிறக்கிறது இல்லை, கண்டிப்பா வர வர கற்றுக்குறோம். அந்த மாதிரி தான் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு கவிதை எழுதணும்னு ஆர்வம் இருக்கும், ஒரு இயக்கணும்னு ஆர்வம் இருக்கும், ஒரு நடிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆர்வம் இருக்கும், ஒரு சமூக சேவை செய்யணும்னு ஆர்வம் இருக்கும். ஓகே எல்லாருக்கும் ஆர்வம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணால் தான் தெரியும். அந்த மாதிரி தான் அவர் அவருக்கு அவருடைய என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக கால வைக்க மாட்டார். ஓகே அது ஒரு படமாக இருக்கலாம், ம். ஒரு 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 செயலாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு மனிதனுமே அதற்கான முயற்சி அதனால சார் ம் ஒரு விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக டிசைட் பண்ண மாட்டார். ஓகே பட் ஒன்ஸ் அவர் அதை டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதற்கான முழு முயற்சி, அதற்கான முழு திட்டமிடல், ஓகே அதற்கான முழு உழைப்பு, ஓகே அதற்கான முழு பலன் அடையாமல் அந்த மனுஷன் தூங்க மாட்டான். இது அவரை நான் கடந்த ஒரு 25 வருஷமாக பார்க்கறதுனால, நெருங்கி 2 படங்கள் அவரோட வேலை செஞ்சதுனால, அதுக்கப்புறமும் ஒரு நண்பனா சகோதரனை இன்று வரை அவரோட தொடர்றதுனால, அவர் சொல்கிறார்ல, தொடமாட்டேன் தொட்டா விட மாட்டேன்னு, அது உண்மைதான். ஓகே அது விளையாடலாம் கிடையாது. அது எதுவாக இருந்தாலும், அதுக்கு யார் எதிர்ப்பு வந்தாலும், எந்த ஒரு காரியம் எதிர்ப்பு வந்தாலும் அதை ரொம்ப பேலன்ஸ்டாக, ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப பொறுமையாக, ஜென்டலாக அதை ஓவர் கம் பண்ணுவார தவிர ஓகே அவர் சத்தம் போட்டு சலசலப்பு கூட்டுற ஆள் கிடையாது. செயலில் காமிக்கிற ஒரு மனிதர். இப்போ நீங்கள் டைலாக் சொன்னீங்களே சார், அந்த மாதிரியே உங்கள் படத்தில் உள்ள ஒரு டைலாக் கூட ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க விஜய் சார் சேம் ஆனதுக்கப்புறம், சொல்லக்கூடாது செய்யணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா சார் அந்த மாதிரி? அதையும் பார்த்தேன். அப்புறம் நம்ம சபாய்நாதர் ஐயா ஜெயசிடி பிரபாகரன் அவங்க ஆதியிலேருந்து ஒரு டைலாக்கை சொன்னாங்க. ஓகே அதில் தொட மாட்டேன் தொட்டா விட மாட்டேன் அப்படிங்கிறது அந்த ஓகே டைலாக். ஓகே ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போதில் நம்ம அதை எழுதும் பொழுது அந்த படத்திற்கு, அந்த சூழலுக்கு, அந்த சீனுக்கு ஒன்றை எழுதணுமே தவிர இவர் நாளைக்கு சட்டசபைக்கு வருவார், சபாநாயகர் பேசுவார் அப்படின்னு நினச்சலாம் நம்ம எழுதலை. ஓகே ஆனால் வாழ்க்கையில் அது நடக்கும் பொழுது பரவாயில்ல, நம்மளும் ஒரு பாகமாக இருந்திருக்கோம். ஒரு அங்கமாக அங்கே இருந்து. ஆமாம், ஒரு 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 அணில் குட்டி மாதிரி சொல்லுவாங்கள்ல, இந்த ராமருக்கு இலங்கையை கிராஸ் பண்ணும்போது ஒரு கல் எடுத்து கொடுத்ததுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுமன் மாதிரி, ஒரு குரங்கு மாதிரி அப்படி இருந்திருக்குன்ற ஒரு ஒரு திருப்தி இருக்கும். ஓகே சார், அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட நீங்கள் 2 படங்கள் நெருக்கமாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு அப்போ தெரிஞ்சுதா சார் அந்த கட்ஸ் விஜய் சார்கிட்ட தெரிஞ்சுதா? இவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி உள்ள ஆள், இவருக்கு அந்த தாட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருக்கீங்களா விஷயங்கள்? எனக்கு தெரிஞ்ச விஜய் சாருக்கே இருந்ததுன்னு தெரியாது. ஓகே ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய்ங்கிற ஒரு நடிகர், ம் ஒரு ஒரு ரொம்ப பங்க்சுவலான ஒரு மனிதர். ஓகே ஒரு ப்ராஜெக்ட் நான் திருப்பி திருப்பி சொன்னால் அதை தான் சொல்லணும். ம் ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்துட்டா அதற்கு அவரோட மெனக்கடல் இருக்குல்ல. ஓகே ஒரு நடிகனாக தான் அவரை நான் பார்த்துருக்கேன், ஒரு நண்பனாக பார்த்துருக்கேன், ஒரு தயாரிப்பாளராக பார்த்துருக்கேன். ஏன்னா திருமலைக்கு கேபி சார் தான் ப்ரொடியூசர், புஷ்பா மேடம் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க கவிதாலாயில். ஆனால் ஆதி விஜய் சாரை ப்ரொடியூஸ் பண்ணார். ஓகே ஸோ ஐ நோ ஹிம் as actor, ஓகே as a friend, as a brother, as a producer and a distributor. ஓகே எல்லாமாகவும் அவரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரே ஒரு நாள் கூட அவ்வளோ முதலமைச்சராலாம் நான் பார்த்தது. ஓகே ஏன்னா அப்படி அவர் பழகவும் மாட்டார். ஏன்னா அவருக்குள்ள உள்ள எண்ணங்களை அவர் அதை செதுக்கி ஒழுங்காக அதை முழுமையாக அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் அதை சும்மா வெத்து வேட்டு மாதிரி அப்பப்போ வான வேடிக்கை காட்டுறவர்லாம் அவர் கிடையாது. ஓகே அவர் ரொம்ப ஆழமான ஒரு மனிதர். ஸோ அதனால் அவரை நான் முதலமைச்சரெல்லாம் அவர் ஒன்று தெரியும், அவரோட ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றும்பொழுது அதற்கு ஒரு கொடி ஒன்று லான்ச் பண்ணார், உழைத்திடு உயர்ந்திடு அப்படின்னு அவரோட ஃபோட்டோ போட்டு ஒரு ஒயிட் ஃப்ளாக்ல ரவுண்டாக ஒரு ஃபோட்டோ பண்ணாங்க. அந்த கொடியை வெளியிடும்பொழுது நானும் ஒரு மனிதன். ஓகே அதை நாங்கள் நேரு ஸ்டேடியத்தில் தான் அதை ரிலீஸ் பண்ணார். அதை ஓகே அந்த நற்பணி இயக்கத்தை, அந்த நற்பணி இயக்கத்தினுடைய மேடையிலேயே நானும் இருப்பேன். நான் பேரரசு, தரணி, அந்த மாதிரி அவருக்கு நம்பிக்கையான ஒரு நண்பர்கள் கூட்டம் எல்லாமே இருந்து தான் அதை பண்ணோம். ஆனால் அந்த கொடி இந்த தமிழகத்தை ஆள்ற அளவுக்கு
நிச்சயமாகும் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தெரியாது. ஓகே. இது மட்டும் இல்லாமல் இப்போது விஜய் சார் வந்து இந்த 2 படத்தை நீங்கள் ஒர்க் பண்ண அந்த டைமில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நற்பணி மன்றம் மூலயமாவோ இல்லை விஜய் சார் நேரடியாகவோ? அதுதான் தம்பி. அது வந்து ஒரு பூ மலர் மாதிரி ஒரு நட்பு உள்ள இருக்கிறது. ஒரு உதவி செய்கிறன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா? ஓகே. அது வந்து அவர் எப்போவுமே, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தண்டோரா அடுக்கிற மனிதர் கிடையாது. நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவருக்கு அதை பண்ணுறேன், இதை இவருக்கு பண்ணுறேன்னு அவர் என்ன பண்ணாருன்றதை யாருக்கும் தெரியாமல் பண்ணுற ஒரு மனுஷன். ஓகே. ஸோ அதனால் அது வந்து எங்கள் அளவுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஓகே. எனக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அதை சொல்ல தெரியும். ஓகே. ஆனால் வந்து இவங்களுக்கு இதை பண்ணார், அவருக்கு அதை பண்ணி ஃபீஸ் கட்டினாரு, அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டினாரு, இங்கே கோயில் கட்டினாரு அப்படின்னு ஒரு அசோக சக்கரவர்த்தி மாதிரிலாம் அவரை நான் பார்த்ததில்லை. ஓகே. என்ன அவர் ரொம்ப நல்ல சேவை. எனக்கு எஸ்ஏசி சாரை தெரியும். அவர் கோயில் கோயிலமாக போவார், எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார், ஓகே. சாப்பாடு போடுவார், உதவி செய்வார். இன்ஃபேக்ட் அந்த அவங்க தயாரிப்பு நிறுவனத்தில் வி கிரியேஷன்ஸில் நான் ஆதி படம் பண்ணும்போது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி விஜய் சாரை பற்றி, நான் சொல்கிறது எஸ்ஏசி சாரை பற்றி. சொல்லுங்கள் சொல்லுங்கள். எனக்கு சினிமாவில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு 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 நடைமுறை அந்த ஆஃபீஸில் இருந்தது. இன்றைக்கி உணவுத்துறை அமைச்சராக இருக்கிற வெங்கட்ராமன் தான் அன்னைக்கு அக்கௌண்டண்ட்டாக இருந்தார் அந்த ஆஃபீஸில். ஓகே. அந்த வி கிரியேஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஒரு 12 அசிஸ்டண்ட் இருக்கும். ஓகே. ஒரு 11-12 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எனக்கு உண்டு. அப்போது எல்லா ஆஃபீஸ்க்குலாம் நம்ம போவோம் வருவோம், வழக்கமாக சாப்பாடு இருக்கும், ட்ராவல்ஸ் இருக்கும், அலவன்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சினிமாவை எஸ்ஐசி சார் எவ்வளோ நேசிக்கிறார், தன் மகனை எப்படி நேசிக்க வச்சார் அப்படின்றது ஒரு உதாரணம் உண்டு தம்பி. ஓகே. அதாவது நான் அந்த உதவி இயக்குநர்கள் யாரும் அந்த 12 பேரும் அந்த படம் முடிகிற வரைக்கும் எத்தனை படம் தியேட்டரில் போய் பார்த்தாலும் இன்னைக்கு மாதிரி ஓடிடி, நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டாரு அப்படின்லாம் ஒரு பெரிய நம்ம படங்களை வந்து இன்னைக்கு இன்டர்நெட்டில் பார்க்குற மாதிரி அப்போ பார்க்க முடியாது. தியேட்டரில் போய் பார்த்தா தான் உண்டு. ஆனால் அவனுக்கு வர சம்பளத்தில் அவன் சாப்பாடும் சாப்பிட்டுக்கிட்டு வாடகையும் கொடுத்துக்கிட்டு அவனுடைய மற்ற செலவுகளையும் பார்த்துக்கிட்டு படமும் பார்க்குறதுன்றது ரொம்ப சிரமமான காரியம் ஒரு உதவியினருக்கு. அந்த கம்பெனியில் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் போய் படம் பார்த்தாலும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் வந்து இந்த படத்தை பார்த்தேன்னா அந்த டிக்கெட்டை கொடுத்தா காசை ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. அந்த காசை திருப்பி கொடுத்துருவார். ஓகே. உங்கள் காசை கொடுத்த படம் பார்க்காதீங்க, அதுக்கெல்லாம் பத்தாது, இந்த கம்பெனி காசு கொடுக்கும். நிறைய படம் பாருங்க, ஒன்றே ஒன்று தான், போயிட்டு இந்த மாதிரி படம்னா அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். சும்மா நான் அந்த படம் மாற்றினேன் இந்த படம் மாற்றினா கிடையாது. எடுத்துகிட்டு வந்து அக்கௌண்ட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த காசை அந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டாவோட சேர்த்து இந்த காசும் தரப்படும். பண்ண தம்பி. ஸோ அந்த காசும் சேர்ந்து தரப்படும். ஸோ இந்த ஒரு உதவி இருக்குல்ல, ஓகே, இது வந்து திரைப்படத்துறைக்கே ஒரு உதவி. இன்னைக்கு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கிட்ட வந்து சங்கர் சார்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. அப்போ எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்களை திரைப்படத்தின் மீது ஊக்குவித்திருப்பாங்க. அவங்க திரைப்படம் பார்க்கறதுக்கு இவங்களோட கை காசு கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி எஸ்ஐசி சாரும் சரி, விஜய் சாரும் சரி, கண்ணுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிற வரைக்கும் அங்கே வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும்தான் தெரியும். கரெக்ட். இது யாரும் வந்து வெளியும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இப்படி கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆழமான வேருக்கு நீர் ஊற்றுற வேலை இருக்குல்ல, இந்த செடிக்கு மருந்து அடிக்கிற வேலைலாம் அவர் பண்ணுறது இல்லை. வேருக்கு தண்ணி ஊற்றுற வேலையை எஸ்ஐசி சாரும் சரி, விஜய் சாரும் சரி மிக அழகாக செய்வாங்க. ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் சார், இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சார். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 3 பெரிய பார்ட்டியை வந்து எதிர்க்கிறார். ஃபஸ்ட்டு அவருக்கு அதுதான் அந்த மாநாட்டில் பண்ணார். பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே. இதை எதிர்த்து இவர் எப்படி அரசியல் பண்ணி ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சா? ஒரு பயம், ஒரு அக்கறையில் கூட இருந்திருக்காங்க சார்? இல்லை, முதல்ல இந்த வார்த்தையை நான் மறுக்கிறேன். ஓகே. ஒரு 3 பொலிட்டிக்கல் பார்ட்டியை அவர் எதிர்த்து அரசியல் பண்ணல. ஓகே. அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு தனிப்பட்ட கட்சியை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் போகிறார். ஓகே. சரி, நான் இங்கேருந்து கிளம்பி நான் கோயிலுக்கு போகிறேன். ஓகே. என் கோயிலுக்கு போகும்போது 2 நாய் குலைக்குது, ஒரு வண்டி குறுக்க வருது, திடீர்னு வந்து ஏதோ ஒரு வண்டி பிரச்சனையாகுது, எவனோ குடிகாரன் வந்தா
வந்து என்னை வந்து திட்டுறான் இல்லை ஓகே ஏதோ பிரச்சனை பண்ணுறான்னா நான் அதை வளைஞ்சு நெளிஞ்சு நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணே தவிர நான் குடிகாரனை எதிர்க்கணும்னோ நாயை கல் எடுத்து அடிக்கணும்னோ குறுக்க வர வண்டியை வந்து பிரச்சனை பண்ணணும்னு என்ன எண்ணம் கிடையாது. ஓகே நானும் அரசியல் பண்றேன், இவங்க தான் பண்றாங்க. அரசியல் பண்ணல, நல்லது பண்ணுறோம். ஓகே மக்களுக்கு, இந்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட அந்த மனிதர் ஒரு இயக்கத்தை, ஒரு நற்பணி மன்றத்தை, ஒரு ரசிகர் கூட்டத்தை ஒரு தொண்டர்களாக மாற்றி ஓகே ஒரு கட்சியாக அமைத்து ஒரு 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 குழுவாக கூட்டி அதற்கு முக்கியமான நபர்களை ஓகே நியமித்து அவர் ஒரு காரியத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஓகே அதுல யாரெல்லாம் குறுக்க வரீங்க, இவர் அது சரியில்லை, அது அவர் சரியில்லை, இது இவர் சரியில்லைன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு தான் போகணும். ஓகே இப்போ நம்ம காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா, தம்பி எங்கே போகிறீங்கன்னா காலேஜுக்கு போகிறேன்னு, தம்பி நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறோன்னு. ம். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டு நான் மட்டும் போனோன்னு வச்சுங்களேன், ம் அப்புறம் பேசுங்க சிஎம் சார்ந்து ஆரம்பிச்சிடும் ஓகே ஓகே இல்லையா. இதை வந்து நான் எதிர்கட்சியும் குறை சொல்ல, ஓகே அது அவர்களுடைய அரசியல், அப்படி கேட்கணும். கரெக்ட் இல்லைன்னா ஒரு சிஎம் பேசாமே போயிட்டு வரல. கரெக்ட் இப்போ விஜய் சார் வந்து ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணலை, எந்த அரசியல் கட்சியும். அவரு மக்கள் நலனுக்காக ஒரு அரசியல் பண்றாருன்னு ம் நான் பரிபூர்ணமா நம்புறேன், ஓகே பரிபூர்ணமா நம்புறேன். ஏன்னா அவரோட தன்மையா இருந்ததுனால சொல்றேன். ஓகே அதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து தான் ஆகணும். ஓகே இப்போ நீங்க என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நல்லபடியா வந்து அன்பா ஒரு அண்ணன் மாதிரியோ ஒரு ஒரு சகோதரன் மாதிரியோ பேசும்போது நான் அன்பா பேசுவேன். இதுவே நீங்க என்ன எதிர்க்கிற மாதிரி இருந்தா நான் உங்களை எதிர்த்து தான் ஆகணும். கரெக்ட் இயல்பான நீங்க நீங்க நெஞ்சில எட்டி எட்டி ஓதைங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் உட்காந்துட்டே இருக்க முடியுமா? இல்லையே, அது அது இயல்பு இல்லையே. ம் ம் ஸோ அதை தடுக்கவோ அல்ல அதை வந்து மறுக்கவோ அதை எதிர்க்கவோ ஒரு நிலைக்கு நான் தள்ளப்படுறேன்ல. ஓகே அதை தானே அவர் பண்ணுவார். அவர் மட்டும் இல்லை, எல்லா மனிதனும் பண்ணுவான். ஓகே அரசியல் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஒரு சராசரி மனிதனும் அதை செய்வார். ஓகே அந்த செயலை தான் அவர் செய்கிறாரு. அவர் எதிர்ப்பு அரசியல் செய்யல, அவர் வந்து செயல் அரசியலில் முன்னெடுக்கிறாருன்றது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். ஓகே விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனது குறித்து உங்களுடைய கருத்து? ஏன்னா ஒரு பெரிய நடிகருடைய படம் லீக் ஆகியிருக்கு அப்படின்னு தான் பெரிய டாக்காக இருந்துச்சு. இவர் படத்துக்கே இப்படி நடக்குது, எல்லாருமே ரொம்ப அன்செக்யூர் ஆகிட்டாங்க சார். ஒரு பயமாக இருந்துச்சு. சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாருமே நிறைய ட்வீட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அந்த படம் லீக் ஆனப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? துரோகம், பச்சை துரோகம். ஓகே அதாவது ஒரு குழந்தைய கழுத்து நெரிச்சு கொள்றதுக்கு ஒரு பாவம்னு ஒன்று சொல்லாங்க, ம் அதை விட பாவம் கருவில் இருக்கிறத கலைக்கிறது. அது வெளியே வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஏதாவது நீங்கள் பைரட் பண்ணுறீங்க, ஓகே அதெல்லாம் கூட ரெண்டாவது தம்பி இதை டவுன்லோட் பண்ணி இன்றைக்கும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் அந்த படம் வெளிவருவதற்கு முன்பு அதை கருவிலேயே சிதைத்த ஒரு பாவம் இருக்குல்ல, ம் அது பாவம்ன்றதுல அது தவறு. இந்த பாவம் சரி நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, இங்கே நல்லவன் கெட்டவன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டதுன்னே ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி எனக்கு சரின்னு படுறது எனக்கு நல்லது, ம் உங்களுக்கு அது தப்பாக போடலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு தவறாக போடலாம், அதுக்காக நீங்கள் அதை செய்யாமலாம் இருக்க முடியாது ம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்த சொல்ல வரல. ஆனால் ஒரு 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 படைப்பு, அது வந்து ஒரு ஒரு இத்தனை கோடி காசு இன்வால்வ் ஆன ஒரு வியாபாரம், அது ஒரு வணிகம், அது ம் ஒரு வர்த்தகம், அது ஒரு இண்டஸ்ட்ரி. அது அதை தாண்டி அதை நம்பி இருக்கிற ஆயிரம் தொழிலாளிகளுடைய சோறு, அது அரிசி பருக்கு, அது அதை ஒருத்தன் அதில் மண்ணு போடுவான் அப்படின்னா மிக மிக தவறான விஷயம், அது மிக கண்டிக்கத்தக்க விஷயம். அதில் குறிப்பாக முதலமைச்சரோ அந்த அரசோ இதற்கு இனிமேல் அவருக்காக மட்டும் அது இல்லை, இனிமேல் யாருமே அப்படி பாதிக்காமல் இருக்கிறதற்கான சட்டத்திட்டங்களும், ஒருவேளை அப்படி நகருதுன்னா அதற்கான தண்டனைகளும் மிக கடுமையாக இருந்து இந்த திரைத்துறையை காப்பாற்றணும்னு நம்ம திரைத்துறை சார்பில் இருக்கிற எல்லார் மூலமாக, ஜனநாயகனுக்காக இல்லை, ஒரு திரைத்துறையில இருந்து அதில் வேலை செஞ்சு சோறு தின்ற ஒரு தனி மனிதனாக முதலமைச்சர்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே இப்போ 24ஆம் தேதி படம் வந்து வெளிவரப்போகுது அப்படின்னு ஒரு டாக் இருக்குது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. படம் வரப்போ உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? வந்தால் அது இதோட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் தலைவாக்கும் அந்த மாதிரி தான், திரு டிவி சிடியில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இது இருந்தாலும் வந்து இந்த படம் பயங்கரமான ஒரு வசூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வசூல் இது மறுபடியும் நடக்குமா சார்? தம்பி, நான் ஒரு சினிமாவில் எழுத தெரியும் எடுக்க தெரியும், எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியாது. ஓகே அதாவது அந்த படம் வெளியே வந்தால் என்ன பண்ணும், எவ்வளோ பெரிய வெற்றி அடையும், இதுக்கு முன்னாடி என்ன வெற்றி அடைஞ்சிருக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பாக அந்த படத்தை நேராக போய் பார்ப்பேன். ஓகே பார்ப்பேன். ஒரு சராசரி ரசிகனா, ஒரு திரை கலைஞனா போய் பார்ப்பேன். அது எப்படி இருக்குன்றத
ரொம்ப நேர்மையாக இன்னைக்கு நீங்கள் இதை கேட்குற மாதிரி அன்னைக்கு கேட்டிங்கன்னா அது நல்லா இருந்தாலும் ஐயோ அற்புதமான படம் அப்படின்னு எனக்கு பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு முடிச்சுனாரா ஸ்டைல். அதை அவர் நண்பர் விஜய் அவர்கள்கிட்டயே சொல்கிறதுக்கான ஓகே. விஷயமும் அந்த உரிமையும் நட்பும் எனக்கு இருக்குது, அதை செய்யணும். ஸோ அந்த படம் நல்லா வந்து அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த எச் வினோத் என்னுடைய நண்பனுக்கும் இயக்குனருக்கும் அந்த படக்குழு பண்ணி அத்தனை பேருக்கும் மீண்டும் அடுத்து ஒரு பிரம்மாண்ட ஒரு படைப்புக்கு அவர்கள் நகரணும்னு நான் நம்புகிற இயற்கையை வேண்டிக்கிறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள் ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை.